வணக்கம். சயின்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் ரீஜியன்ஸ்க்கு இடையில இருக்க வேறுபாட பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா 2மே பூமியோட வட மற்றும் தென்முனையில காணப்படுது. காலநிலையை பொறுத்தவரைக்கும் 2 இடங்கள்லயுமே ரொம்ப கோல்டா தான் இருக்கும். ஆனா இந்த 2 பிளேஸ்லயுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் 2மே எதிரெதிர் திசையில இருக்கிறதால ஆர்க்டிக்ல குளிர்காலமா இருக்கிறப்போ அண்டார்டிகால வெயில் காலமா இருக்கும். அண்டார்டிகால குளிர்காலமா இருக்கப்போ ஆர்க்டிக்ல வெயில் காலமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்க்டிக் ஐஸ் கட்டிகளாலான ஒரு பெருங்கடல். இந்த பெருங்கடலை சுற்றி நிலப்பரப்பு இருக்கும். அண்டார்டிகாவை பொறுத்தவரையும் நிலப்பரப்பை சுற்றி பெருங்கடல் இருக்கும். ஆர்க்டிக்கோட வெப்பநிலை குளிர்காலங்களில் -50°C அப்படின்ற அளவில் இருக்கும். சம்மர் காலத்தில் -10 முதல் +10 என்ற அளவில் அதோட வெப்பநிலை இருக்கும். குளிர்காலத்தின் போது அண்டார்டிகாவில் அதோட எல்லையை காட்டிலும் அதிக அளவு பனிமலைகளால் சூழப்பட்டிருக்கும். இதோட வெப்பநிலை குளிர்காலங்களில் -90°C இருக்கும். வெயில் காலங்களில் -5 முதல் -35°C என்ற அளவுக்குள்ள இருக்கும். அண்டார்டிகால காற்றானது மணிக்கு 325 கிலோமீட்டர் என்ற வேகத்துல பாயும். ஆர்க்டிக்கை பொறுத்தவரையும் மணிக்கு 20 கிலோமீட்டர் என்ற வேகத்துல பாயும். அண்டார்டிகால 98% வந்து பனிமலையா தான் இருக்கும். இதோட ஈரப்பதத்தோட அளவு 0.03. அதனால சன்லைட் சுத்தமாவே வந்து அண்டார்டிகால இருக்காது. அண்டார்டிகால மட்டும்தான் பிளிசர்ட்ஸ் அப்படின்ற நிலை உருவாங்க. இந்த நிலையின் போது பனி விழுறப்போ பனியோட மேற்பரப்பை வந்து காற்று அடித்து சென்று பெரும் மலை போன்ற ஒரு அமைப்பா உருவாகும். இது வந்து ஆர்க்டிக்ல நடைபெறாது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சயின்ஸ் சேனல்ல யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமா இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.